Hi guys, welcome to Muppalai Training Academy. So இன்னைக்கு நம்ம SI Ultimate-ல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உளவியல் வினாக்கள் தான். So இந்த உளவியல் வினாக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாவும் இருக்கும், சில விஷயங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும். நான் இந்த வாரம் டைரக்ஷன் சென்ஸ்ல இருந்து கொஞ்சம் क्वेश्चंस எடுத்திருக்கேன். So முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தமிழ்ல வெச்சுக்கோமா, இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்கமா. புனிதா is facing north. புனிதா என்பவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? வடக்கு திசையை நோக்கி இருக்கிறார். சோ முதல்ல வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இதெல்லாம் எங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கோ. எங்கன்னா இருந்துட்டு போறீங்க, எந்த ஹால்லனா உட்காரு, எந்த எக்ஸாம் ஹால்லனா உட்காரு. அங்க போயிட்டு சூரியன் எங்க உதிக்குது நான் சொல்லுங்க சார், ஏன்னா நான் டைரக்ஷன் சம் சால்வ் பண்ணணும், கிழக்கு திசை எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்னா நீ அங்க வாஸ்து பார்க்க போற, எக்ஸாம் எழுத தான் போற, அதை மனசுல வச்சுக்கோ. ஓகேவா? அதனால எங்க போனாலுமே கோடுகளை இப்படிதான் போட போறேன். மேல இருப்பது வடக்கு, இந்த அதனுடைய இடது பக்கம் இருப்பது கீழே, வலது பக்கம் இருக்கிறது கிழக்கு, இடது பக்கம் இருப்பது மேற்கு, கீழே இருப்பது என்னது? தெற்கு. இங்கிலீஷ்ல நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நியூஸ்ன்றதே ஃபார்ம் ஆச்சு சொன்னேன். சோ ஓகே, இப்போ புனிதா வந்து எந்த திசையை பார்த்திருக்கா? வடக்கு. அப்ப வடக்கு திசையை பார்த்து தான் புனிதா இருக்கா. ஓகேவா? புனிதா வடக்குன்னு எழுத வந்துட்டேன். புனிதா எந்த திசையுமா பார்த்திருக்கா? வடக்கு திசையை பார்த்திருக்கா. சோ நான் எழுதி போடும்போது உனக்கு வரைகிறேன். ஆனா இது வரையணும்ன்ற அவசியம் இல்ல, நெசசிட்டி இல்ல. ஆனா நான் உனக்கு புரியணுமேன்றதுனால வரைகிறேன். ஓகேவா? அவள் 90 டிகிரி கடிகார திசையில் 90 டிகிரி கிளாக் வைஸ்ல போறாங்க. கிளாக் எப்படிமா போகும்? கடிகாரம்னா எப்படி போகும்? இப்படி போனா அது கடிகாரம், அதோட ரிவர்ஸ்ல இப்படி போனா அது எதிர் கடிகாரம், ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப கிளாக் வைஸ்ல அவங்க எத்தனை டிகிரி மூவ் பண்றாங்க? 90 டிகிரி. எப்பவுமே ஸ்டார்ட் பண்ற அந்த இடம் தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ், 0 டிகிரி. அப்ப இங்க இருந்து தான் புனிதா ஸ்டார்ட் பண்றான். அப்ப இதுதான் 0 டிகிரி. இங்க இருந்து 90 டிகிரி நகர்றாங்க மேடம். அப்ப 90 டிகிரின்றது முதல் கால் பகுதியை முடிக்கும் போது அது 90 டிகிரி. ஓகேவா? அப்ப இப்படி நின்னுட்டு இருக்க அந்த பொண்ணு 90 டிகிரி திரும்பினா இப்படி திரும்பி இப்படி நிக்கிறா. நான் இப்படி வரைஞ்சது வந்து அந்த பொண்ணு இப்படி திரும்பனான்றதுக்காக, அப்படி ஓடனான்றதுக்காக கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. இப்படி நிக்கிற அந்த பொண்ணு என்ன பண்றாங்க? இப்படி திரும்பி இப்படி நிக்கிறாங்க. அப்ப 90 டிகிரி திரும்பி நிற்கும் போது அந்த பெண் பார்க்கக்கூடிய திசை எதுவாகுது? கிழக்கு. பின் 270 டிகிரி எதிர்கடிகார திசையிலும் நகர்கிறாள். இப்படி 90 டிகிரி நகர்ந்து முடிச்ச உடனே அந்த கேர்ள் என்ன பண்றாங்க? 270 டிகிரி எதிர்கடிகார திசையில நகர்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, 270 டிகிரி. அப்ப மறுபடியும் இந்த கிழக்கு திசை தான் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க புனிதா. அப்ப இங்க இருந்து தான் நகர போறாங்க 0 டிகிரி. அப்ப இதுதான் இங்க இருந்து தொடங்கினாங்க, இது 0. இப்ப இங்க வந்துட்டாங்க, இப்ப இதுதான் தொடங்க போற இடம். அப்ப இதுதான் 0 டிகிரி. இங்க இருந்து எத்தனை டிகிரி? 270 டிகிரி. என்ன திசை? எதிர்கடிகார திசை. அப்ப இப்படியே போனா அது கடிகாரம், ரிவர்ஸ்ல போனாதான் எதிர்கடிகாரம். சோ இங்க இருந்து 90, இது 180, இது 270. அப்ப 270 டிகிரில மேடம் எந்த திசைக்கு போறாங்கன்னா தெற்கு திசை. சோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், தெற்கு திசை. அப்ப 270 டிகிரி முடிச்ச உடனே அவங்க பார்க்கக்கூடிய திசை என்ன திசை? தெற்கு திசை. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, ரவி இஸ் ஃபேசிங் ஈஸ்ட். ரவி இஸ் ஃபேசிங் ஈஸ்ட். ரவி என்பவன் கிழக்கு பார்க்கிறான். அப்போ எதுமா கிழக்கு திசை? இதுதான் கிழக்கு திசை. அப்போ ரவி இந்த திசையை தான் பார்த்திருக்கார். கிழக்கு திசையை ஐயோ சாரி, நானே பாருங்க தமிழ்ல கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஈஸ்ட்ல ரவி வந்து எந்த திசையை பார்த்திருக்காரு? கிழக்கு திசை. அப்ப அதுதான் ரவி பார்த்துட்டு இருக்க திசை, கிழக்கு திசை. ரவி என்பவன் ஈஸ்ட் பார்த்துட்டு இருக்கான். He turned 180 டிகிரி இன் clockwise. அவன் 180 டிகிரி கடிகார திசையில் நகர்கிறான். இங்க இருந்துமா, அப்ப இதுதான் 0 டிகிரினா 180 டிகிரின்றது கடிகார திசை. இது 90, இங்க போனா இது 180. அப்ப 180 டிகிரி கடிகார திசையில் நகர்ந்தால் அவர் பார்க்கக்கூடிய திசை என்னவா இருக்கும்? வெஸ்ட், மேற்கு. நகர்ந்து மேலும் 210 டிகிரி எதிர்கடிகார திசையில் நகர்கிறான். எத்தனை டிகிரி? 210 டிகிரி. அப்ப இங்க வந்துட்டாரு. இப்ப இவர் பார்த்துட்டு இருக்க திசை மேற்கு. இங்க தான் இப்ப திருப்பி பயணத்தை தொடங்க போறாரு. அப்ப அதுதான் 0 டிகிரி. இங்க இருந்து 210 டிகிரியா? 210 டிகிரி எந்த திசையில் நகரணுமா? எதிர்கடிகாரம். அப்ப இப்படியே போனா அது கடிகாரம், ரிவர்ஸ் எடுத்தாதான் எதிர்கடிகாரம். அப்ப ரிவர்ஸ் எடுக்க சொல்றேன். 210 டிகிரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்க போய் ப்ராடக்ட் கேட்காதீங்க. சார் சரியா கால் பகுதினா 90, அரை பகுதினா 180, முக்கால் பகுதினா 270, முழு ரவுண்டுனா 360. ஆனா இந்த 210 நான் எங்க போய் குறிக்க? ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்லாம் கேட்க கூடாது. 210 எங்க இருக்குன்னா இப்ப இதுதானே தொடங்குது. இது வரையும் வந்தா 90, இது வரையும் போனா 180, இது வரையும் போனா 270. ஆனா அது வரையும் நம்ம போறதுல 210 கேட்கறாங்க. அப்ப பாதியிலே வந்துட்டு விட்டுற போறோம். அப்போ 210ன்றது பாதியிலே புரிய போற திசை. 180க்கு மேல 270க்கு உள்ள. அப்ப 210ன்றது இங்க தான் இருக்கும். அப்ப 210வது டிகிரி முடிவில் அவன் பார்த்து கொண்டிருக்கும் திசை வடக்கும் கிழக்கும் சேர்ந்த வடகிழக்கு. வடக்கும் கிழக்கும் சேர்ந்த வடகிழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. ஓகேவா? வடகிழக்கு திசையை நோக்கி பார்த்து கொண்டிருப்பான். சோ 2 क्वेश्चन முடிஞ்சிச்சு. 3வது क्वेश्चन சிலாஜிசம். சிலாஜிசம் क्वेश्चनமா
சிலாஜிசம்ன்றது வந்து ஒரு கூற்றுகளை படிக்கணும், அந்த கூற்றுகளை படித்து வெண்படத்தை வரையணும், வெண்படத்தை வரைந்து முடிவுகளை செக் பண்ணணும். போன முறை எஸ்ஏ எக்ஸாம் கேள்வியில 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த கேள்வியை அப்படியே ஸ்பிளிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கூற்றுகளை படித்து படங்களை வரைவது ஒரு கேள்வி, படங்களை பார்த்து முடிவுகளை சொல்றது ஒரு கேள்வி ஸ்பிளிட் பண்ணிருந்தாங்க. ஆனா இது ஒரே क्वेश्चन தான். இத போன முறை 2ஆ பிரிச்சு கொடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம இப்ப ஒரே क्वेश्चन தான் பார்க்க போறோம். முதல்ல கூற்றுகளை படிங்க. ஆல் அனிமல்ஸ் ஆர் டாக், அனைத்து விலங்குகளும் நாய்கள். அப்ப எல்லா அனிமலும் எதற்குள்ள வரும்? டாக் குள்ள. அப்ப ஆல் அனிமல்ஸ் ஆர் டாக். ஆல் டாக்ஸ் ஆர் பேர்ட், எல்லா நாய்களும் என்ன? பறவைகள். அப்ப நாய் எல்லாம் எதுக்குள்ள வந்துரும்? பறவைகள், பேர்ட்ஸ்குள்ள வந்துரும். அப்ப எல்லா அனிமலும் நாய்கள், எல்லா நாய்களும் பறவைகள். இப்ப இது நான் இந்த மாதிரி படம் வந்துச்சுனாலே சொன்னேன், உள்ள இருந்து வெளியில இருக்கவங்கள பாத்தீங்கன்னா ஆல்னு வரணும், சம்முன்னு வரணும். ஆனா வெளியில இருந்து உள்ள இருக்கவங்கள பாத்தீங்கன்னா சம்மு மட்டும்தான் வரணும்னு சொன்னேன். நான் சிலாஜிசம்னு ஒரு பகுப்பாய்வு அப்படின்னு ஒரு டாபிக்ல வீடியோவே போட்டிருப்பேன். இதை இப்ப நான் சொல்லும் போது யாருக்காவது புரியலன்னா தயவு செஞ்சு வீடியோ போய் அதை பாருங்க. முப்படை சிலாஜிசம் வீடியோ, சிலாஜிசம் ஸ்பெல்லிங் கூட எழுதி போடுறேன். சிலாகிசம், ஓகேவா? பகுப்பாய்வு இப்படி தேடுங்க. முப்படைன்னு தேடினீங்கன்னா வரும், அதை எடுத்து பாருங்க. அது SYLLOGISM, ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி டயக்ராம் வந்துட்ட உடனே முடிவுகள் கேட்கறாங்க. அனைத்து விலங்குகளும் பறவைகளா? அனைத்து விலங்குகளும் பறவைகளுக்குள்ள இருக்கா? இங்க பாருங்க, அனைத்து விலங்குகளும் எதுக்குள்ளதான் இருக்கு? பறவைகளுக்குள்ளதான் இருக்கு. அப்போ முதல் முடிவு சரி. இரண்டாவது முடிவு, அனைத்து பறவைகளும் விலங்குகளான்னு கேட்கறாங்க. அனைத்து பறவைகளும், எல்லா பறவையும் விலங்குகளான்னு கேட்கறாங்க. எல்லா பறவையும் விலங்குகளுக்குள்ள இல்ல. அப்ப இரண்டாவது முடிவு தவறு. இங்க ஆப்ஷன் வந்து 1 2 3 4 வச்சிருக்காங்க. இது மேல சொல்லிருப்பாங்க. இப்போதைக்கு இது 2 மட்டும் பாத்துக்கோ. இப்ப நான் கேட்டிருக்க முடிவுல எது சரி எது தவறு? முதல் முடிவு சரி, இரண்டாவது முடிவு தவறு. இதை மட்டும் சொன்னா போதும். இங்க 1 2 3 4 நான் ஏன் கொடுத்திருக்கேன்னா, இப்ப மேல வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம், அதை இங்க சொல்லல. 1னா 2 முடிவுகளும் சரின்ற மாதிரி இருந்திருக்கும். 2னா முதல் முடிவு மட்டும் சரி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். மூணாவது ஆப்ஷன் என்ன இருக்கும்னா இரண்டாவது முடிவு மட்டும் சரின்ற மாதிரி இருந்திருக்கும். நாலாவது ஆப்ஷன் என்ன இருந்திருக்கும்னா 2 முடிவுகளும் தவறு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப இது 2 முடிவுகளும் சரி, இது முதல் முடிவு மட்டும் தான் சரி, இது இரண்டாம் முடிவு மட்டும் தான் சரி, இது வந்து என்னது? 2 முடிவுகளும் தவறு. அப்ப இதை நான் பார்த்தனா எந்த ஆப்ஷனை குறிப்பேன்? இந்த ஆப்ஷனை தான் குறிச்சிருப்பேன். ஏன்னா முதல் முடிவு மட்டும் தான் சரி. அப்ப இதை தான் குறிச்சிருப்பேன். அப்ப முதல் முடிவு மட்டும் சரினா என்ன? அனைத்து விலங்குகளும் பறவைகள், அது மட்டும் தான் சரி. ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க, இதுவும் ஒரு கூற்று தான். ஓகேவா? வரையலாமா? இதுக்கும் டயக்ராம். ஆல் டேபிள்ஸ் ஆர் விண்டோஸ், எல்லா அனைத்து மேசைகளும் ஜன்னல்கள். அப்ப மேசை எல்லாமே என்ன? ஜன்னல். ஒன்னு தமிழ் ஒன்னு இங்கிலீஷ்ல வரையறமா? அனைத்து மேசைகளும் ஜன்னல்கள். அடுத்தது அனைத்து ஜன்னல்களும் அறைகள். எல்லா ஜன்னலும் எது? அறை. எல்லா ஜன்னலும் அறை. அடுத்தது அனைத்து அறைகளும் பேருந்து. எல்லா அறைகளுமே என்னது? பேருந்து. எல்லா அறைகளுமே பேருந்து. இப்ப முடிவுகளை செக் பண்ணுங்க. சில பேருந்து மேசையாகும், சில பேருந்து மேசையாகும். மேல இருந்து நீ கீழே வந்தனா சில மட்டும் தான் வரும், அனைத்து வராது. நான் மேல இருந்து கீழே வர என்ன வார்த்தை தான் இருக்கு? சில. பேருந்துன்றது மேல இருக்கா, மேசைன்றது கீழே இருக்கு. அப்ப மேல இருந்து கீழே வர சிலன்ற வார்த்தை தான் இருக்கு. அப்ப இது வரும், இந்த முடிவு வரும். ஆனா அனைத்து பேருந்தும் மேசையாகும்னா வராது. எல்லா பேருந்தும் மேசைக்குள்ளயா இருக்கு? இல்ல. அப்ப அனைத்து பேருந்தும் மேசையாகும்ன்றது வராது, சில பேருந்து மேசையாகும்ன்றது வரும். சில அறை மேசையாகும், சில அறை மேசையாகும். மேல இருந்து கீழே வருது, அதுவும் சரி. அப்ப 2 முடிவுகளும் சரினா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? 1வது ஆப்ஷன். ஏன்னா 1வது ஆப்ஷன் தான் 2 முடிவுகளும் சரி. இது முதல் முடிவு மட்டும் சரி, இது இரண்டாவது முடிவு மட்டும் சரி, இது 2 முடிவுகளும் தவறுன்ற மாதிரி. அப்ப 2 முடிவுகளுமே சரி, 1வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? அடுத்ததுமே ஒரு சிலாஜிசம். அனைத்து பானைகளும் மோதிரங்கள். ஆல் பார்ட்ஸ் ஆர் ரிங். எல்லா பார்ட்ஸுமே என்னதுன்னு பாத்தீங்கன்னா ரிங். எல்லா பார்ட்ஸுமே ரிங். ஆல் பேங்கிள்ஸ் ஆர் ரிங். அனைத்து வளையல்களும். அப்ப பேங்கிள்ஸ் எதுக்குள்ளதான் வரணும்? ரிங்குக்குள்ளதான் வரணும். ஆல் பேங்கிள்ஸ் ஆர் ரிங், ஆல் பார்ட்ஸ் ஆர் ரிங். ஆல் ரிங்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ். இந்த அனைத்து மோதிரங்களும் என்னன்னா சாயங்கள். அனைத்து மோதிரங்களும் என்ன? சாயங்கள். ஓகேவா? அப்ப எல்லா பானைகளும் மோதிரங்கள், எல்லா வளையல்களும் மோதிரங்கள், எல்லா மோதிரங்களும் சாயங்கள். அனைத்து அனைத்து அனைத்து. ஓகே, இப்ப முடிவுகளை செக் பண்ணுங்க. சில சாயங்கள் பானைகள் ஆகும், வெளியில இருந்து உள்ள வர. சில சாயங்கள் பானைகள் ஆகும், சிலதான் இருக்கு மேல இருந்து உள்ள வர. அப்ப சில சாயங்கள் பானைகள் ஆகும்னா கரெக்ட். சில வளையல்கள் சாயங்கள், சில வளையல்கள் சாயங்கள். கீழ இருந்து மேல போற வளையல் உள்ள இருக்கு, சாயம் வெளியே இருக்கு. அப்ப உள்ள இருந்து வெளியில போனா சிலவும் வரும், உள்ள இருந்து வெளியே போனா சிலவும் வரும், அனைத்து ரெண்டுமே வரும். அப்ப 2 முடிவுகளுமே ட்ரூ. 2 முடிவுகளுமே ட்ரூனா எந்த ஆப்ஷன்?
எந்த ஆப்ஷன்மா? முடிவு ரெண்டுமே ட்ரூனா 1வது ஆப்ஷன். ஓகேவா? அடுத்ததாவது சிலாஜிசமா இல்ல வேற எதனாவா? ஓ அடுத்தது இதுவா? பசில். ஓகேமா. ஜார்ஜ் என்பவன், இங்கிலீஷ்ல क्वेश्चंस வந்து எடுத்துக்கோங்கமா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா பெருசா இருக்கு. ஓகேவா? ஜார்ஜ் attends a 5 classes in a week, starts from Monday to Saturday, he takes 1 day leave. அப்ப ஜார்ஜ்ன்றவன் மண்டேல இருந்து சாட்டர்டே வரையும் கிளாसेस போறான். ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறான். 6 கிளாஸ் போலாமா? 5 கிளாஸ் தான் போறான். ஆனா 6 நாள் போயிருக்கான். அப்ப ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் லீவ் எடுத்திருக்காரு ஐயா. அது என்னன்றதை க்ளூஸ் படிச்சு தான் கண்டுபிடிக்கணும். சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? சோ அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க. தமிழ்ல படிச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ 6 நாட்கள். 6 நாட்கள் என்பது என்னென்ன நாட்கள்? திங்கள் ஆரம்பித்து சனி. அப்ப மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, Thursday, Friday, Saturday. ஓகேவா? சோ இதுல ஜார்ஜ் என்பவன் அவன் இசை வகுப்பை திங்கட்கிழமை கவனிக்கிறான். இசை வகுப்பு என்னைக்கு நடந்திருக்கு? திங்கட்கிழமை. அப்ப மியூசிக் கிளாஸ் வந்து திங்கட்கிழமை. மியூசிக் இசை வகுப்பு திங்கட்கிழமை. புதன்கிழமை கணித வகுப்பு. பாரு, புதன்கிழமை கணித வகுப்பு மேக்ஸ். அப்ப மேக்ஸ் கிளாஸ் வந்து புதன். இதையும் போட்டாச்சு. இலக்கிய வகுப்பு வெள்ளிக்கிழமை நடைபெறவில்லை. ஃப்ரைடே வந்து என்ன கிளாஸ் இல்ல? இலக்கிய வகுப்பு இல்ல. ஃப்ரைடே வந்து இலக்கிய வகுப்பு கிடையாது. அப்ப இதுல இருந்து உனக்கு என்ன தெரியணும்னா, இலக்கியம்ன்றது லிட்ரேச்சர்மா. லிட்ரேச்சர் என்னைக்கு நடக்கல? ஃப்ரைடே நடக்கல. ஆனா லிட்ரேச்சர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அது என்னைக்கு நடந்திருக்குன்னு தெரியல. ஆனா ஃப்ரைடே நடக்கலன்றத சொல்லிருக்காங்க. அப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா இங்க வந்து சப்ஜெக்ட பத்தி சொல்லிருக்காங்க. லிட்ரேச்சர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஆனா அது ஃப்ரைடே நடக்கலனா வேற என்னைக்கோ நடக்குது. ஒண்ணுத்த இல்லன்றாங்கன்னா அது வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஃப்ரைடே நடக்கலனா வேற எந்த நாளோ மிச்சம் இருக்கிறது வியாழன், சனி, செவ்வாய் இதுலயோ நடந்திருக்கு. அடுத்தது கணித வகுப்புக்கு அடுத்த நாள் வரலாறு வகுப்பை கவனிக்கிறார். கணித வகுப்பு என்னைக்கு? புதன். புதனுக்கு அடுத்த நாள் வரலாறு. வரலாறுனா என்னமா? ஹிஸ்டரி. அப்போ வியாழக்கிழமை ஹிஸ்டரி கிளாஸ் கவனிக்கிறாரு புல்லாண்டா. செவ்வாய் என்று விளையாட்டு வகுப்பு. ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை. அப்பாடா எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்ப இலக்கிய வகுப்பு ஒண்ணு இருக்குன்னு சொன்னல, அது ஃப்ரைடே இல்லனா லிட்ரேச்சர் கிளாஸ் என்னைக்கு நடந்திருக்கும்? சாட்டர்டே நடந்திருக்கும். அப்போ ஃப்ரைடே தான் ஐயா என்ன பண்ணிருப்பாரு? லீவ் எடுத்திருப்பாரு. அப்ப இதுதான். அப்ப ஜார்ஜ்ன்றவன் மண்டே மியூசிக் கிளாஸ் போயிருக்கான், டியூஸ்டே ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போயிருக்கான், மேக்ஸ் வெட்னஸ்டே, ஹிஸ்டரி தர்ஸ்டே, ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே என்ன? சாட்டர்டே என்னமா? லிட்ரேச்சர். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூசிக், ஸ்போர்ட்ஸ், மேக்ஸ், ஹிஸ்டரி, லீவு, லிட்ரேச்சர். ஓகேவா? ஏன்னா இப்ப நான் அடிச்சிடும், எனக்கு கீழே கேள்வி பார்க்கும்போது அடிஞ்சிடும். கேள்வி பாருங்கம்மா, லைனா இருக்கு, அட்டென்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வேகமா. ஜார்ஜ் attends history classes on which day? history என்னைக்கு நடந்துச்சு? Thursday. எல்லாருக்குமே தெரியும் history வந்து நடந்தது என்னைக்கு? வியாழக்கிழமை. ஏன்னா கணித வகுப்புக்கு அடுத்த நாள் தான் history. கணித வகுப்பு நடந்தது புதன்கிழமை. புதன்கிழமைக்கு அடுத்த நாள் தான் வரலாறு வகுப்பு. அப்ப வரலாறு வகுப்பு நடைபெற்ற நாள் வியாழன். முடிஞ்சிச்சா முதல் கேள்வி? இரண்டாவது கேள்வி, which day is half day? எந்த நாள் விடுமுறை நாள்? நம்ம தான் பார்த்தோம். இப்ப வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை நாள். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெள்ளிக்கிழமை. அடுத்தது 8வது கேள்வி வாங்க. 8, 9வது கேள்வி. லிட்ரேச்சர் கிளாஸ் held on which day? என்னைக்கு இலக்கிய வகுப்பு நடைபெற்றது? வாரத்தின் அந்த கடைசி நாளான சனிக்கிழமை தான் என்ன வகுப்பு நடைபெற்றது? இலக்கிய வகுப்பு நடைபெற்றது. அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் டைரக்டா கொடுத்திருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் என்னைக்குமா? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை இருக்க ஆப்ஷன்ல ஓ இருக்கு, டி ஆப்ஷன். செவ்வாய்க்கிழமை தான் என்ன கிளாஸ் நடந்தது? ஸ்போர்ட்ஸ் கிளாஸ். இன்னும் ஒரே கேள்வி இதுல என்னது? on Wednesday which class is held? புதன்கிழமை என்ன வகுப்பு நடைபெற்றது? தெளிவா கொடுத்திருந்தாங்க. புதன்கிழமை என்ன வகுப்பு? மேக்ஸ் கிளாஸ். ஓகேவா? அப்ப 10 கேள்வி இந்த செஷன்ல முடிச்சிட்டோம். இன்னும் 10 கேள்வி இருக்கு. வாங்க போலாமா? ஓகே. அடுத்தது, a person goes from A to B always moving to the right or downwards along the lines. How many different routes can he adopt? ஒரு நபர் A என்ற இடத்திலிருந்து B என்ற இடத்திற்கு செல்ல வலதுபுறமாகவும் மற்றும் கீழாகவும் செல்ல எத்தனை வழிகளை உருவாக்க முடியும் கேட்டிருக்காங்க. நான் இதுதான் A என்ற இடம், இது என்ன இடம்? B என்ற இடம். அப்ப இங்க இருந்து இங்க போனோம்னா அவர் எங்க போயிருக்கணும்? ஒன்னு வலது பக்கமா இப்படி போகணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? கீழே இறங்கி போகணும். சோ வலது பக்கமாவும் கீழாவும் இறங்கி போனா எத்தனை வழிகளை அவரால் உருவாக்க முடியும்னு கேட்கறாங்க. அப்போ ஒன்னு கீழே இறங்கணும், இல்ல வலது பக்கம் போகணும், கீழே இறங்கணும், இல்ல வலது பக்கம் போகணும். இதுதான். ஓகேவா? சோ இதை வச்சு எத்தனை வழியை உருவாக்க முடியும்ன்றத சொல்லுங்க. சோ நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வழி எழுதுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வழி. இதுதான் ஃபர்ஸ்ட் வழி. இது ரெண்டாவது வழி. இந்த கட்டத்துல இது ரெண்டாவது வழி. அப்ப இப்படி. அப்ப முதல் வழி இப்படி, ரெண்டாவது வழி இப்படி, மூணாவது வழி இப்ப எப்படியும் அழிஞ்சிடும். நான் திருப்பி வரையதான் போறேன். மூணாவது வழி இங்க பாருங்க. இது மூணாவது வழி. நாலாவது வழி இப்படி வரலாம்ல, இப்படி வரலாம்ல. இது வலது, இது கீழே, இது வலது, இது கீழே வலது கீழே, இது வலது கீழே வலது, அப்படி. அப்போ இப்படி ஒரு வழி, இல்லைன்னா இப்படி ஒரு வழி. ஏற்கனவே பார்த்தது இப்படி ஒரு வழி, இப்படி ஒரு வழி. 4 வழி ஆயிடுச்சு இப்போதைக்கு. ஓகே. அடுத்தது இன்னொரு வழி இருக்கு.
ஓகேவா? இன்னொன்னு வலது கீழே வலது கீழே கீழே வலது கீழே வலது இப்படி. ஓகேவா? ஸோ 6 வழி. அப்போ என்னென்ன வழினா, ஒன்று இப்படி வரலாம், இல்லை இப்படி வரலாம், இல்லை இப்படி வந்திருக்கலாம், இல்லை இப்படி வந்திருக்கலாம், இல்லை இப்படி வந்திருக்கலாம், இல்லைன்னா இப்படி வந்திருக்கலாம். ஸோ இந்த 6 வழிகளில் தான் அவரால் அந்த வழிகளை என்ன பண்ண முடியும், அடாப்ட் பண்ண முடியும். ஸோ there are 6 routes are possible. ஓகேவா? 6 வழி இருக்கு. அடுத்தது 12வது கேள்வி. 2 + 3 + 8 832 எழுதிருக்காங்க. என்னது? 2 + 3 + 8 832. இங்க பாருங்களா, 8 3 2 அதான் எழுதிருக்காங்க. அப்ப இங்க கூட்டல்ல போட்டிருக்க நம்பர் பின்னாடி இருந்து எழுதிருக்காங்க. அப்ப 4 + 6 + 2 264 எழுதிருக்காங்களா? ஆமா. அப்ப 8 + 9 + 7 என்னன்னு எழுதுவாங்க? 798. 798ன்றது ஏ ஆப்ஷன்ல இருக்கு. முடிஞ்சிருச்சு. ஆன்சர் இஸ் ஓவர். 13வது கேள்வி. இங்க ஒரு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்கம்மா. என்னவோ நம்பர் கொடுத்திருக்காங்க. பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. எனக்கு ஓரளவுக்கு லாஜிக் தெரியுது. 4 9 20 43 90 இங்க கேள்விக்குறி. சோ இப்போ இது ஒரு எண் வரிசை. நீ இந்த விடுபட்ட எண்கள் எவ்வளவு மிஸ்ஸிங் நம்பர் சீரியஸ்னு வச்சு கூட குடிச்சிட்டு போயிடலாம். இன்னொரு லாஜிக்கும் இருக்கு. நான் ஒரிஜினல் லாஜிக் சொல்றேன். இந்த 4 2ஆல பெருக்குனா என்னமா? 8. ஒரு சின்ன நம்பர் அவ்வளவு பெரிய நம்பர் ஆயிருக்குன்னா கண்டிப்பா பெருக்கணும் இல்ல கூட்டணும். நான் பெருக்கி பாக்குறேன், ஏன்னா வேகமா பெருசா இருக்குல்ல, அதனால. சோ 4 2ஆல பெருக்கினா 8, அதோட 1 கூட்டினா 9. அப்போ 4 2ஆல பெருக்கி 1 கூட்டி இருக்காங்க, 9 வந்திருக்கு. 9 2ஆல பெருக்கினா 18, அதோட 2 கூட்டினா 20. ஓகேவா? அப்ப 20 2ஆல பெருக்கினா 40, அதோட 3 கூட்டினா 43. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 2ஆல பெருக்கி 1 கூட்டி இருக்காங்க, 2ஆல பெருக்கி 2 கூட்டி இருக்காங்க, 2ஆல பெருக்கி 3 கூட்டி இருக்காங்க. அப்ப அடுத்ததையும் 2ஆல பெருக்குவேன், 86. 4 கூட்டுவேன், 90. அப்ப அடுத்ததையும் 2ஆல பெருக்குவேன், 180. எவ்வளவு கூட்டுவேன்? 5 கூட்டுவேன். அப்ப 185 ஏ ஆப்ஷன். அப்ப 2ஆல பெருக்கி 1 கூட்டுறது, 2ஆல பெருக்கி 2 கூட்டுறது, இந்த மாதிரி போயிருக்கு இந்த சீரிஸ். ஓகேவா? அப்ப அந்த விடுபட்ட இடத்துல வர வேண்டியது 185. அடுத்த நம்பர் என்னப்பா? 5 5 10 30 120 கேள்விக்குறி 3600 25200. இப்ப 25200 இங்க பாருங்களேன், ஒரு சின்ன நம்பர் எவ்வளவு பெரிய நம்பரா இருக்கு. அப்ப கண்டிப்பா பெருக்கல் யூஸ் பண்ணிருக்கணும். பெருக்கல் யூஸ் பண்ணாதான் ஒரு நம்பர் பெருசாகும். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, I1 5 5 1ஆல பெருக்கினா 5, 5 2ஆல பெருக்கினா 10, 10 3ஆல பெருக்கினா 30, 4ஆல பெருக்கினா 120, 5ஆல பெருக்குங்க. அப்ப 120 into 5 என்ன வரும்? 600. சோ ஆன்சர் எங்க? டி ஆப்ஷன். ஓகேவா? சோ அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்றது சீரியஸ் கவனிங்க. ஒரு சீரியஸ்ல தொடர்ந்து நம்பர் அதிகரிச்சுட்டே போயிருந்ததுன்னா அங்க மல்டிப்ளிகேஷன், ஒரு சீரியஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு போயிருந்ததுன்னா அங்க கூட்டல், பிளஸ். இதே ஒரு சீரியஸ்ல வேக வேகமா கழிஞ்சிருக்குன்னா டிவிஷன், கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சிருக்குன்னா சப்ட்ராக்ஷன். இவ்வளவுதான் லாஜிக் நம்பர் சீரிஸ் தெரியும். ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? 15வது கேள்வி. இதுவும் ஒரு விடுபட்ட எண் தான். இப்ப பாருங்களேன், இங்க 5க்கு நேரம் 25 இருக்கும் போது இது 5ஓட ஸ்கொயர், 2க்கு நேரம் 4 இருக்கும் போது இது 2ஓட ஸ்கொயர், 8க்கு நேரம் 64 இருக்கும் போது 8ஓட ஸ்கொயர். அப்ப இங்க என்ன ஸ்கொயர் இருக்கும்? 1 ஸ்கொயர் 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முடிஞ்சிருச்சு. ஈஸியான கேள்வி தானே, பார்க்கறதுக்கு ஏதோ படம் மாதிரி இருக்கு. இது ஏபிசிடிமா. ஏபிசிடி எடுத்து பார்த்தா ஆன்சர் வந்துடும் நினைப்பீங்க. பாருங்க, பார்த்துருக்கீங்களா? பாருங்க ஆன்சர் என்ன வருதுன்னு. வானம் கொஞ்சம் எங்கெல்லாம் மூடி தான் இருக்கு இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் அன்னைக்கு, ஆனாலும் ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு தான் இருக்குமா. ஸோ ஏபிசிடி எடுத்து பாருங்கம்மா, சீக்கிரம். இப்போ எஃப் ஐ ஓ ஏ ஜே கே இ எம் கொஸ்டின் மார்க். சோ எஃப் எத்தனாவது லெட்டர் ஏபிசிடில? எஃப்க்கும் ஐக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்படி வருதோ எப்படி வருதோ. சரி, எஃப் எத்தனாவது லெட்டர் ஏபிசிடில? 6வது லெட்டர். ஐ எத்தனாவது லெட்டர்? 9வது லெட்டர். இந்த 9ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 15. அந்த 15வது லெட்டர் தான் என்ன? ஓ. புரியுதா? எஃப் 6வது லெட்டர், ஐ 9வது லெட்டர், இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5. அந்த 5வது லெட்டர் தான் என்ன? ஓ. சரி, செக் பண்ணுவோம். ஏ 1வது லெட்டர், ஜே 10வது லெட்டர், 1ஐயும் 10ஐயும் கூட்டினீங்கன்னா 11. 11வது லெட்டர் தான் என்ன? கே. சூப்பர்மா. அப்ப இ வந்து எத்தனாவது லெட்டர்? 5வது லெட்டர். எம் வந்து எத்தனாவது லெட்டர்? 13வது லெட்டர். 13ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 18. 14வது லெட்டர் எது? ஆர். ஆன்சர் ஓவர். அப்ப என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க? இப்படி எல்லாம் கூட ஏபிசிடி கேட்பாங்க. அடுத்தது 17. நமக்கு பாருங்க திருப்பி டைரக்ஷன் சென்ஸ். ராஜேஷ் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ராஜேஷ் மேற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடந்து செல்கிறான். அப்ப மேற்கு என்பது முதல்ல இங்க வரைஞ்சுக்கோங்க. இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. அப்ப ராஜேஷ் எந்த திசையை நோக்கி நடக்கிறான்? மேற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடந்து செல்கிறான்.
பின் வலப்பக்கம் திரும்பி வலது பக்கம், இப்ப மேற்கு நோக்கி நடக்கிறவங்க வலது கை மேல இடது கை கீழே, அப்ப வலப்பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து செல்கிறான். 3 கிலோமீட்டர் நடந்து மேலும் இடப்பக்கம் திரும்பி, இப்படி போறவன் இடப்பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் நடந்து சென்றால் அவன் எடுத்துக்கொண்ட மொத்த தொலைவு என்ன? அப்ப கேள்வி கடைசியில கேட்டாங்கம்மா. அதாவது ராஜேஷ் வந்து இடது பக்கம் 10 கிலோமீட்டர், திருப்பியும் இடது பக்கம் 10 கிலோமீட்டர், வலது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர், திருப்பியும் இடது பக்கம் திரும்பினா 10 10 10 20, இது ஒரு 3 மொத்தம் தான் கேட்டாங்க. அவங்க எடுத்துக்கொண்ட மொத்த தொலைவு என்ன? 23 கிலோமீட்டர். 18வது கேள்வி போலாமா? வசந்தி வாக்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். வசந்தி வந்து வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க மேடம். சோ வடக்கு நோக்கி வசந்தி 3 கிலோமீட்டர், இதுதான் வடக்கு. வசந்திமா போறது, வசந்தி வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர். பின் இடப்பக்கம் திரும்புகிறார்கள். இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர். பின் மறுபடியும் இடப்பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர், மறுபடியும் இடப்பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர். அப்போ இந்த 3 கிலோமீட்டரும் இந்த 3 கிலோமீட்டரும் சமமாயிடும். அப்ப வசந்தி ஆரம்பிச்ச இந்த இடத்துக்கு நேரா வந்து நின்று இருப்பா. அப்ப வலது நேரா வடக்கு நோக்கி 3, இடது பக்கம் திரும்பி 5, திருப்பி இடது பக்கம் திரும்பி 3. இப்படி போனா ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் உள்ளார்? இதுதான் ஆரம்பிச்ச இடம். இந்த ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எந்த திசையில இருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு ஒரு கோடை போடு, அந்த மேப் காமிச்சிடும். ஆரம்பிச்ச இடத்துக்கு இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எந்த திசையில் உள்ளால்? மேற்கு திசை. தட் மீன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க அம்மணி. ஓகேவா? 19வது கேள்வி. இது 2020 எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி மாடல்ல ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. இதுவே கிடையாது, இந்த மாதிரி மாடல். சோ 466 341 250 எழுதி இருக்காங்க. என்ன பண்ணாங்க? இப்ப எழுத 466 341, 6ல 1 போச்சுன்னா 5, 6ல 4 போச்சுன்னா 2, 4ல 3 போச்சுன்னா 1, 125. இந்த 125 தான் எதால பெருக்கிக்கிறாங்கன்னா 2ஆல பெருக்கி 250. இதெல்லாம் நோ லாஜிக் கொஸ்டின். இப்படிதான் வைக்கணும்லாம் இல்லை, எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்ப 466ல 341 போச்சுன்னா 125, அந்த 125 2ஆல பெருக்கி 250 எழுதிருக்காங்க. அப்ப அதே மாதிரி 398 282, 8ல 2 போச்சுன்னா 6, 9ல 8 போச்சுன்னா 1, 3ல 2 போச்சுன்னா 1. இதை 2ஆல பெருக்கினா 2 6 12, 232. ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகேவா? சோ அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். சோ 20வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன கொஸ்டின், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இது டைம் அண்ட் ஒர்க் மாதிரிலாம் இல்லை, சாரி டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் இதுக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை, டைரக்ஷன் சென்ஸ் கொஸ்டின் தான். ஏ மற்றும் பி ஒரு புள்ளியில் இருந்து மோட்டார் சைக்கிள் மூலம் எதிரெதிர் திசையில் செல்கின்றனர். அப்ப ஏவும் பியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து போறாங்க. அப்ப இதுதான் ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து ஏ இப்படி போயிருக்காரு, பி இப்படி போயிருக்காரு. ஓகேவா? ஏ, இது பி, எதிரெதிர் திசையில போயிருக்காங்க. ஏவின் வேகம் 60 கிலோமீட்டர் பர் மணி மற்றும் பி இன் வேகம் 44 கிலோமீட்டர் பர் மணி. அப்போ பி வந்து 1 மணி நேரத்துக்கு 44 கிலோமீட்டர் போவான். ஏ வந்து 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போவான். 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர், பி 1 மணி நேரத்துக்கு 44 கிலோமீட்டர் எனில் 15 நிமிடம் கழித்து இருவருக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன? 15 நிமிஷம் கேட்டிருக்காங்க. 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷம். 1 மணி நேரம்ன்றது எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அந்த 60ல 15 நிமிஷம்னா 1/4 மணி நேரமா? அப்ப 4ல 1 பங்கு. 60ல 5ன்றது 4ல 1 பங்கு. ஏன்னா 4 15 கூட்டினாதான் 60. கரெக்டா விளங்குதா? 4 15 கூட்டினாதான் என்ன? 60. அப்ப 1 மணி நேரத்துல 1/4 மணி நேரம் என்பது 4 பங்கு, 4ல 1 பங்கு. 4 1/4 மணி நேரம் சேர்ந்ததுதான் 1 மணி நேரம். அப்ப 1 மணி நேரத்துல 1/4 மணி நேரம்ன்றது என்ன? 4ல 1 பங்கு. அப்ப இந்த ஸ்பீட 4ஆல வகுத்துக்கோ. அப்ப அது 1/4 மணி நேரத்துல போன கணக்கு. இது 1 மணி நேரத்துல போனது 60 கிலோமீட்டர். இது 4ஆல வகுத்தா 1/4 மணி நேரத்துக்கு போனது கிடைச்சிடும். அப்ப 60 4ஆல அடிச்சா 20. அப்ப ஏ 20 இல்லமா, சாரி 15. ஓகேவா? 60 4ஆல அடிச்சா 15. அப்ப ஏ 1/4 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாரு? 15. பி 44 கிலோமீட்டரா? இதையும் 4ஆல அடி, ஏன்னா 1/4 மணி நேரத்துக்கு கண்டுபிடிக்கணும். 44 டிவைடட் பை 4 11. அப்ப பி வந்து 1/4 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாரு? 11. அப்ப 1/4 மணி நேரம் கழித்து இருவருக்கும் இடைப்பட்ட தொலைவு, இவன் 15 கிலோமீட்டர் போயிட்டு இருப்பான், இவன் 11 கிலோமீட்டர் போயிட்டு இருப்பான். அப்ப 15 11 கூட்டினா எத்தனை கிலோமீட்டர்? 26 கிலோமீட்டர் இவர்கள் இருவருக்கும் இடைப்பட்ட தொலைவு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி.
ஓகேவா? ஸோ இன்னைக்கு உளவியல் வீடியோவில் சிலாஜிசம், டைரக்ஷன், விடுபட்ட எண்கள், அந்த மாதிரி ஒரு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான நல்ல நல்ல கேள்விகளோட அடுத்தடுத்த செஷன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உளவியல் வீடியோஸ் எப்படி போகுதுன்றதை உங்கள் கமெண்ட்டை தயவு செஞ்சு பதிவு பண்ணிட்டு போங்க. சார் புரியுது சார், ஓரளவுக்கு எடுங்க சார், நல்லபடியாக எடுங்க சார் அப்படின்னு எதனா சொல்லிட்டு போங்க. அப்போ தான் எங்களுக்குமே ஒரு முயற்சி, ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும், நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்பது பயிற்சி மையத்தோட நன்றி, வணக்கம்.